நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. பாட்டி போர் அடிக்குது பாட்டி, டெய்லியும் ஒரே பாட்டு தானா? சரி சரி, அப்ப இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன். கதையா? என்ன கதை பாட்டி? நிலா கதையா, சிங்கம் கதையா, ராஜா கதை தானே? என்ன பெத்தார் கண்டுபிடிச்சிட்டியே, ராஜா கதை தான். ஆனா நீ நினைக்க ராஜா இல்லை, நான் சொல்ற ராஜா. என்ன உன் அப்பா அலெக்சாண்டர, ஒன்று ஏன் நீ பார்க்குற எல்லாத்தையும் பூமின்னு ஒரு சின்ன பந்துக்குள்ளே வச்சு நம்மளெல்லாம் பத்திரமா பார்த்துட்டு இருக்க ராஜா, எப்படி ஒரு சின்ன பையன் மூலமா எல்லா மக்களையும் தான் ராஜ்யத்துக்குள்ள வர வைக்க நினைச்சார்ன்ற கதை தான் இது. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். என்ன பிரதர் சொல்லுங்க. பாஸ்டர் இருக்காங்களா? பாஸ்டர் இல்லையே, அவங்க மீட்டிங் போயிருக்காங்க. என்ன விஷயம்? நாங்கள் புதுசாக சர்ச்சு கட்டியிருக்கோம், அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக பாஸ்டர்கிட்ட டேட் கேட்கலான்னு சொல்லி வந்தேன். ஐயோ, பாஸ்டர் வர எப்படியும் லேட் நைட் ஆயிரும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உள்ளே போய் சாம் பிரதர் இருப்பாங்க, உள்ளே தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் என்னன்னு சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. சரி சிஸ்டர். ஓகே பிரதர். வர வர நீர் யாவை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சர்ச்சை ஏற்க மாடல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாம் பிரதரை பார்க்க வந்தேன், எங்கே இருப்பாங்கன்னு தெரியுமா? ஓய் சியாம பத்திரா, காலையிலேருந்து உம்மோட தானே போயிருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? வாயன் மண்டையும் போய் எதுக்கு தான் சர்ச்சை வரான்னு தெரியலையே. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, மேலே போய் பாருங்க, அவன் மேலே தான் இருப்பான். நாளை மீட்டிங் இருக்கு இல்லையா, அதனால தான் மேலே போய் பாருங்க. என்ன? சரிங்கய்யா. சரி தம்பி. தம்பி, சாம் பிரதர் எங்கே இருக்காங்க? அந்த ஸ்டேஜ் மேலே இருக்காங்களா, அவங்க தான். ஓகே தம்பி. அந்த அண்ணன் தூத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சிரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? சரி, நீ போய் அந்த வேலையை பார்த்துக்கோ. சரி வாங்க பிரதர், நம்ம பேசலாம். புதுசாக சர்ச்சு ஒன்று கட்டியிருக்கோம், அதுக்காக பாஸ்டரை பார்த்து டேட் கேட்கலான்னு சொல்லி வந்தேன். சூப்பர் பிரதர். ஆனால் பாஸ்டர் வர்றதுக்கு தான் நைட் ஆகிடும். நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, அப்புறம் அந்த க்ளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்காக இருந்தால் ஓகேவா? ஓகே தான் பிரதர். ஒரு நிமிஷம். சரிங்க பிரதர், அப்போ இந்த மந்த்து 7th நம்ம வச்சுக்கலாம். ஓகே பிரதர். அப்போ ஓகே பிரதர், நான் பாஸ்டர் வந்து தான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் மீதி எல்லா வேலையும் பாருங்கள், கத்தர் எல்லாத்துலேயும் கூட இருப்பார். ரொம்ப நன்றி பிரதர். பிரதர் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் பாஸ்டரோட பிஏவா? பிஏலாம் ஒன்றும் இல்லை பிரதர், நானும் ஒரு சாதாரண விசுவாசி தான். எப்படி பிரதர் இவ்வளோ பொறுப்பாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க? ஏதாவது சேலரி தராங்களோ? சேலரிலாம் இல்லை பிரதர், சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்கேன். இது பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படியோ அவருடைய கிருபையால் டிகிரி முடிச்சிட்டேன், ஜாபுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அவர் என்ன நடத்தணும்னு சித்தம் வைக்கிறாரோ அதுபடி என்ன நடத்துவார். சாரி பிரதர், சும்மா தான் கேட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். ஓகே பிரதர், நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் பாஸ்டர்கிட்ட மட்டும் சொல்லிவிடுங்க. சரிங்க பிரதர். அப்படியே போகும்போது ஆஃபீஸில் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்க பிரதர். இஸ்ரேல், அந்த மைக்கை ஆன் பண்ணு. என்னப்பா அன்பு? அண்ணே நல்லா இருக்குதியா? ஆமாண்ணே நல்லா இருக்கேன். சர்ச்சு பக்கமே காணல. ஆமாண்ணே, என்ன பண்ணுறது, வேலை போயிட்டாலே வர்றதுக்கு 2 வாரம் ஆயிடுது. இப்பவும் லைனில் தான் போயிட்டு இருக்குதியா? ஆமாண்ணே, அதான் சர்ச்சுக்கும் ஒழுங்காக வர முடியும். நீ வரும் வர சியாம் தனியாக தான் இருப்பானா? ஆமாண்ணே, ஹாஸ்டலில் நின்று பழகிட்டான், எனக்கும் பெருசாக தெரியல. எப்படியோ தாயிரம் வளர்ந்த பிள்ளை, வண்டி ஓட்டி ஒரு வழிப்படுத்திட்ட. சின்னதுலேயே எல்லாம் இழந்துட்டான், அதான் அவன் ஆசைப்பட்டதே படிக்க வச்சுட்டேன். இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னான், ஏதோ ஃபாரின் கம்பெனி போல் ஆன்லைனில் தான் நடக்குதுன்னு சொன்னான். உண்மையாக சொல்கிறேன் அன்பு, சியாம் சர்ச்சில் செய்த வேலைக்கு ஆண்டவர் நல்ல ஸ்தானத்தில் வைப்பார். அதற்கான ஜெபம் பண்ணிடுறேன்னா. ரொம்ப நன்றி அண்ணே, நீங்கள் எல்லாம் அவனை பற்றி இப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே.
என்ன மூப்பரே இந்த பக்கம்? ஏடா சர்ச்சிலிருந்து வந்தேன் இல்லையா, இதான் உங்க அப்பாயை பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஆமா, அவன் சர்ச்சில் சேர்ல கொண்டு இறக்கிட்டானா? ஒரு ட்ரிப்பை இறக்கிட்டு போயிருக்கான், இன்னொரு ட்ரிப்பை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். சரி, அதெல்லாம் பார்த்துக்க. ஒருவேளை கொண்டாட்டா எனக்கு ஃபோன் பண்ணு என்ன? சரி அன்பு, நான் கிளம்புறேன். வாய்ப்பு கிடைக்க நேரம்லாம் சர்ச்சுக்கு வா என்ன? கண்டிப்பா அண்ணே, பார்த்து போயிட்டாங்க. வரட்டா சாம். சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. என்ன சாம் இப்படியே கிண்டல் பண்ணுவேன்? அன்பு, வருத்தப்படுறாத, நாங்கெல்லாம் ஒரே ஸ்டேஜ், அப்படிதான் இருக்கோம். சரி அண்ணே, சரி அண்ணே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம். இன்று பாப்பா இன்டர்வியூ இன்னைக்கு ஈவினிங் தான்ப்பா. சாயந்தரம் தானே? அப்போ இப்போ எங்கே போடுற? பா லீவ் கூட வெளியே போகிறதா சொல்லியிருந்தேன், அதான் வெளியே போயிட்டு வரேன். சொல்லியிருந்தானு சொல்கிற? ஆமாப்பா, அதுக்கு இப்போ என்ன? என்னதான் அவர் சர்ச்சில் தூத்து பெருக்கிறவராக இருந்தாலும் அவர் வயசுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? தூத்து பெருக்கிறவரா? எப்பா யாரை நீ சொல்லிகிட்டு இருக்க? அதான் நம்ம மேலாடிக்காரரு அந்த லிங்கேசன் ஐயாவை தான் சொல்கிறேன். எப்பா நான் லிங்கேசனை சொல்லலப்பா, லிவிங்ஸ்டனை சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த போகிற வர சின்ன பசங்களை வம்புழுப்பானே அவன் தானே? அப்பா உங்களுக்கு லீயை பற்றி யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்கப்பா. அவனை மாதிரி ஒரு மெச்சூர்டானால பார்க்கவே முடியாதுப்பா. சாமண்ணே, யாருப்பா அது? நான் தானே. உங்க ஃப்ரெண்ட் லீ கிட்ட சொல்லி வைங்க. அடிக்கடி நம்ம லைன்ல கிராஸ் ஆயிட்டே இருக்கான். ஏற்கனவே சேத்தா மேட்டர்ல சம கடுப்புல இருக்கேன் அவன் மேல. இப்போ கேட்ச் முன்னாடி நிக்கற ஒண்டி விட்டுட்டான். ஒரு தடவை சொல்லலாம், ரெண்டு தடவை சொல்லலாம். ஆமா, நான் மூணாவது தடவை சொல்ல மாட்டியோ? டேலி ஏரியா பக்கவா உன்னை போட்டு தள்ளிறேன். முதல்ல போட வேண்டியதை போடு போ. இவன் மட்டும் எல்லாம் போட்டு பயங்கர மெச்சூரிட்டி. என்னடா அன்பு கண்டுக்காமவே போறாரு? ஏதாவது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதில் ஃபன் இல்லைன்னா லைஃப் ஹாப்பியாகவே ரன் ஆகாது. சும்மா எதையாவது வளரிட்டு போகல. தள்ளல. என்னப்பா இது? நாங்களாம் கத்தா புல்லட் ஓட்டக்கூடாது. மூடிட்டு யாரில் போட்டு போட்டு. தலை 2 டீ. எப்பா. ஆமாம், குட்டி கொஞ்சம் வந்து நின்றுக்கிட்டு ஸ்வேதான்னு ஒரு பொண்ணை பற்றி சொல்லிட்டு இருந்தான்ல, அது என்ன கதை? ஸ்வேதாவா? என்ன சிரிப்பெல்லாம் பலமாக இருக்கு? ஸ்வேதானா எனக்கு ஒரு இது மச்சான். அவன் டியூஷன் டீச்சரு. சரி, ஆனால் அவனுக்கு ஒரு இது மச்சான். ஓ ஹெவி காம்படிஷனு. எனக்கு பொசிஷனும் தாங்கவே முடியல. இவ கண்ணத்தை பிடிச்சி கிள்றதும் கம்பெடுத்து அடிக்கிறதும் சிரிச்சுட்டே வாங்குறான் மச்சான். சரி, எப்படி மச்சான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும்? நீயே சொல்லு. அதான் அவன் முன்னாடி அவன் டவுசரை உறிஞ்சி அவன் இமேஜே டேமேஜ் பண்ணிட்டேன் மச்சான். ஏசப்பா. ஸ்வேதா அட போடாங்க ப்ரோ, ஒரு ஷிஃப்ட் தாங்க ப்ரோ. தீப்பட்டி. லே, உன்னை என் முன்னாடி சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது? யாருடைய அழகான பாதங்கள். என்ன ரிமிஷன்? சொல்லுங்க கிராண்ட்பா. நான் என்ன தாத்தாவா? இன்னும் சின்ன குழந்தை. இவங்கள்ட்ட மனுஷன் பேசுவானோ? சேம் இவங்க கூடலாம் சேருவியா நீ? ஆமாம், அவரு கூட சார் டாப்பில் போயிடலாம். சும்மா இருல, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. இவன் எங்கே திருந்த போகிறான்? சரி சரி சரி. நம்ம போறையா? நீ ஏன் முழிச்சிருக்க? தம்பி டீ. ஹாய் மேம், குட் ஈவினிங். Hi, what's your name? Can I know your qualification? ஆமாம், 2022 தான் நான் பாஸ் அவுட் ஆனேன்.
Congrats, Sam. Welcome to Starwing. You are part of our group. This month end உங்களுக்கு விசா அண்ட் டிக்கெட் வரும். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. அப்பா. என்ன தம்பி இன்டர்வியூ முடிஞ்சிட்டா? அப்பா எப்போ நீ வண்டிக்கு போனோம்? நாளைக்கு போக வேண்டியதாப்பா. அப்படியா? என்ன தம்பி வேலை செட் ஆகலையா? சரி என்ன எப்போ விட்டு தள்ளு. ஏதோ வாழ்க்கையே குடி முழுகின மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்க. அடுத்த இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம். அப்பா இனி நீ வண்டிக்கு போக வேண்டாம்ப்பா. என்னப்பா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமாப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா. விட மாட்டாருன்னு தெரியும்ப்பா. நீலம் நிறைந்த வானம், அதன் கீழ் நானும். என் கால்களை உரசி போகும் அலைகளுக்கு கூட கரை என்ற எல்லை உண்டு. மனிதனாய் பிறந்த எனக்கு எல்லை எது? இதுதான் எல்லை என்று நான் பிரயாணிக்கும் பாதை சரியா? அது சரி என்றால் இந்த குழப்பம் எதற்கு? இரண்டிற்கும் நடுவில் மாட்டி மண்டை பித்தி பிடிக்கும் நேரத்தில் நீலம் நிறைந்த வானம், அதன் கீழ் நான். தென்றலை மூலமாக பயன்படுத்தி பயணிக்கும் இலைகள், ஓடும் நீரை மூலமாக பயன்படுத்தி பயணிக்கும் மரக்கட்டைகள், மனிதர்களை மூலமாக பயன்படுத்தி பயணிக்கும் செருப்புகள். மனிதனாகிய நான் பயணிக்க பயன்படுத்தும் மூலம் எது? என் மனதின் கூற்றா, என் சிந்தனையின் கூற்றா, இல்லை என்னை சார்ந்தவர்களின் கூற்றா என்று நினைக்கையில் நீலம் நிறைந்த வானம், அதன் கீழ் நான். கேள்விகள் எழும்புவது சந்தேகத்திலிருந்து, வேகம் எழும்புவது உற்சாகத்திலிருந்து, காதல் எழும்புவது அன்பிலிருந்து, நான் எழும்புவது எதிலிருந்து? கற்றுக்கொண்ட கல்வியா, கற்றுத்தேர்ந்த அனுபவமா, இல்லை கத்தர் மேல் என் அன்பா? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். என்ன தம்பி சீக்கிரம் 10 மணிக்கே எந்திரிச்சிட்ட? சரி சரி இட்லி அவிச்சு வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடு. நான் போய் ஓனரை பார்த்துட்டு இனி வேலைக்கு வரலைன்னு சொல்லிட்டு வரேன். ஹலோ யாமலா கத்துற? மச்சான் மச்சான் பெரிய சம்பவம் ஆச்சு மச்சான். மச்சான் அந்த குட்டி கொஞ்சம் சொன்ன மாதிரி அவங்க கேங்கோடி என்ன துரத்துட்டு வராம என் பேண்டு படி எல்லாம் ஊஞ்சிட்டான் மச்சான். பாக்ஸரோடு ஓடி வந்துட்டு இருக்கேன் மச்சான். இது எங்கே போகிறேன்னு தெரியும், கிரவுண்டு பக்கம் தான் மச்சான் ஓடி வந்துட்டு இருக்கேன். எப்படியா வந்து காப்பாத்துல சாமி. பாக்ஸரை தாண்டி ஒன்றும் போடல, கண்டிப்பாக வந்துடல. ஐயோ இன்னும் போனை கட் பண்ணிட்டான், வந்துடுவானா? ஐயோ இவன் வேற விடாமல் துரத்துறானே. ஏடி இல்லை இங்கே பாரு, நீ பண்ண எல்லாத்துக்கும் நான் மடிச்சு விடுறது. நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா வேண்டு தூக்கி போடல பார்ப்போம். டேலி இன்னைக்கு உன் பாக்ஸரை உறிஞ்சி பார்டரை தாண்டல தாண்டறேன்டா. கம் ஆன் சாப்ஸ். மறுபடியும் பிரைஸ் த லார்ட் சாம். பாஸ்டர் வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா சொல்லு என்னாச்சு? பாஸ்டர் ஒன்றும் இல்லை, ஒரு கனவு ஒன்று வந்துச்சு பாஸ்டர் எனக்கு. அதில் வந்துட்டு நான் எங்கெங்கெல்லாமோ இருக்கிறேன், ஆனால் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியலை. நிறைய டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்குது. ஒன்று உங்கள் வாய்ஸு, இன்னொன்று அப்பா வாய்ஸு, அப்புறம் இன்னொன்று லீ வாய்ஸு, இன்னொன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கனத்த வாய்ஸ் எனக்கு கேட்டது பாஸ்டர். அந்த வாய்ஸ் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லேடி வாய்ஸ் கூட எனக்கு கேட்டது. அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குது, ஆனால் என்னால் அது யாருன்னு கெஸ் பண்ண முடியலை. பைபிள் படிக்கும் போதாக இருக்கட்டும், ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் அப்போல்லாம் எனக்கு அந்த வாய்ஸ் கேட்குது.
அதனால தான் பாஸ்டர் ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சாம், யார் மெய்ப்பன் ஆகணுங்கிறத நாம் முடிவு பண்ணுறது இல்லை. மெய்ப்பன் ஆகிறவங்களுக்கும் ஆரம்பத்தில் அது புரிகிறதே இல்லை. ஏற்கனவே காலையிலேருந்து நான் பித்து பிடிச்சது மாதிரி இருக்கிறேன். இதில் நீங்கள் வேற என் பாஸ்டர் குழப்புறீங்க. சரி, இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா பாஸ்டர்? அப்போ என் கூட வா, முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நானே உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். சரி, போகலாம். தாமஸ், வாங்க பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, நல்லா இருக்கேன். வழக்கமாக யூனிஃபார்மில் இருப்பீங்க, இன்னைக்கு என்ன இந்த ட்ரெஸ்ஸில்? ஆமாம் பாஸ்டர், இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே கிளம்பிட்டேன். என்ன பாஸ்டர், எப்பவும் தனியாக தான் வருவீங்க? இது யார், உங்கள் பையனா? ஆமாம் தாமஸ், பையன் மாதிரி தான். நீங்கள் மட்டும் தானே உள்ளே போகிறீங்க? இல்லை தாமஸ், இன்னைக்கு பையனையும் கூப்பிட்டு போகிறானே. ஐயோ பாஸ்டர், உங்களுக்கே தெரியும் நானே இல்லீகலாக தான் உள்ளே விடுறேன். மேலிடத்துக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும், என் வேலைக்கும் ஆப்பு வச்சுருவாங்க. இல்லை தாமஸ், உனக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி தான் உன்னை கடைசியாக பார்க்க போகிறேன். ஒன்றும் ஆகாதுப்பா, எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு. என்ன பாஸ்டர், எல்லா வாட்டியும் இப்படியே பேசி என் வாயை அடைச்சிருங்க. சரி, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தானே அவனுக்கு கடைசி நாள். நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய ரூமில் வெயிட் பண்ணுங்க, நான் அவனை போய் கூட்டிகிட்டு வரேன். சரி தாமஸ். பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சகா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன பாஸ்டர், அப்படியே தான் இருக்கேன். என்ன இன்னைக்கு உங்கள் குரல் ரொம்ப டல்லாக இருக்குது? ஓ, கடைசியாக என்ன பார்க்க வந்தனாலையா? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்படி இல்லைண்ணா சந்தோஷமாக பேசுங்க பாஸ்டர். உங்களை பார்த்தா தான் எனக்குள்ள ஒரு வைபே வருது. சரி, இது யார், உங்கள் பையனா? ஆமாப்பா, நம்ம பையன் மாதிரி தான், ரொம்ப வேண்டிய தம்பி. சரி தம்பி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் டிகிரி முடிச்சுட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். சூப்பர் தம்பி, இப்படி தான் இருக்கணும். படித்து நல்ல வேலை கிடச்சி நல்ல நிலைமைக்கு வந்து அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். சரியா தம்பி? சரி. அப்புறம் பாஸ்டர், உங்கள் ஜப கூட்டம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆண்டவர் கிருபையில் ரொம்ப நல்லா போகுதுப்பா. ஏன் பாஸ்டர் சோகமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல சகா, உங்ககிட்ட என்ன பேசனே எனக்கு தெரியல. புரியுது பாஸ்டர், நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்கன்னு. பாஸ்டர், வாழ்க்கையோட கடைசியில் தான் மனுஷனாக மாற எனக்கு வாய்ப்பு கிடைச்சி. ஆனால் வாழ தான் என்னால் முடியலை. எல்லாம் அவரோட சித்தம்தான் பாஸ்டர். இதில் நான் வருத்தப்பட என்ன இருக்குது? அவரை பற்றி என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். நான் பண்ண தப்புக்கு இது தான் தண்டனைன்னு சொல்லி சந்தோஷமாக போயிருப்பேன். இப்போ என்னால் முடியலை பாஸ்டர். அந்த அம்மாவோட குரல், அவங்களோட ஊழிய பாரம் என்னை நைட்டெல்லாம் தூங்கவே விட மாட்டேங்குது பாஸ்டர். எனக்கு ஏன் பாஸ்டர் அவரை பற்றி சொன்னீங்க? சுவிசேஷத்தை கொண்டு போக விடாமல் தடுத்த என் ஊருக்கு நானே கொண்டு போன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது பாஸ்டர். என்னால் அது முடியாது பாஸ்டர். எனக்கு கிடைச்ச இந்த ராஜ மேன்மை என் ஊர் மக்களுக்கு கிடைக்கணும் பாஸ்டர். ஆனால் என்னால் அது முடியாதுங்கிறப்போ அது ஏற்றுக்கவே முடியலை பாஸ்டர். இனி ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 நாள் தான் நான் செத்துருவேன். ஆனால் என் ஊர் மக்கள் எப்படி இந்த ராஜமேன்மையை அடைய போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை பாஸ்டர். பாஸ்டர், டைம் ஆயிட்டு. முடிஞ்சு இப்போ கிளம்பிடுவாங்க. பாஸ்டர், தூக்கில் போடும்போது கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அப்போ கூட தைரியமாக சொல்லுவேன், எனக்கு கிடைச்ச இந்த ராஜ மேன்மை என் ஊர் மக்களுக்கும் கிடைக்கணும் பாஸ்டர். அதான் என்னோட கடைசி ஆசை. எந்த புக்கை அற்பமாக நினச்சி அதை துப்பி எரிஞ்சனோ அதே புக்கு தான் என்னை மனுஷனாக மாற்றிருச்சு. இந்த வழியை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். நான் போயிட்டு வரேன் தம்பி. ஐயோ பாஸ்டர், மறந்துட்டேன் பாஸ்டர். ஒரு பிரதர்
அவங்க சர்ச்சை பிரதிஷ்டைக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு வந்திருந்தாங்க. நான் வந்து நீங்கள் மீட்டிங் போயிருக்கிறதுனால உங்கள் ஷெடியூலை பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு 7th வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓகே தானே பாஸ்டர்? 7 ஓகே தான் சார். ஓகே பாஸ்டர், நான் இப்போ அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல? ஓகே பாஸ்டர். ஆமாம், யார் பாஸ்டர் அது? என்ன பாஸ்டர், காரில் ஏறினதும் சொல்கிறதா சொன்னீங்க, இப்போ அமைதியாகவே வாரீங்க. அவன் பேர் சகானந்தன். செம்மையா இருக்குல்ல? ஆமலை நல்ல பாராதாமலே இருக்குது. ஏய், நீ கொஞ்சம் எடுத்துக்கல. எப்பா நமக்கு இதெல்லாம் வேண்டாப்பா, நமக்கு இந்த சரக்கு மட்டும் போதும்பா. ஆண்டவா, ஏல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? போலே இங்கே உள்ள எல்லாம் அவிஞ்சு போய் கிடக்கு. அதான் கடவுள்கிட்ட ஒரு பெட்டிஷனை போட்டோம்னா மிச்சம் இருக்கிறதையாவது காப்பாற்றுவார்ல, அதுக்கு தாமலே இது. கடவுளா? ஏமல இது? லேய், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும். ஏல சகா, சும்மா இருல. நீ நம்மள அவன்கிட்ட இந்த கடவுள்னு பேசிகிட்டு இருக்க. அவனுக்கு அந்த கடவுள்னு பிடிக்காதுன்னு தெரியுங்களா? இருக்கட்டும்ல, என் நம்பிக்கை எனக்கு, அவனுக்கு என்னல வந்து. ஏய், என்னல நம்பிக்கை? போடலக்கா நம்பிக்கை. ஏய், அவன் கிளப்பி விட்ட இந்த கட்டுக்கதை தான்ல கடவுள், சாமி, தெய்வம்லாம். உங்களுக்கு என்னல தெரியும்? லேய், இவன் இப்படியே பேசிகிட்டு இருந்தாம்னா நான் போயிடுவேன் பார்த்துக்க. போல எழுந்துச்சு. இந்த கடவுள் பேசுகிறவங்க தேவை கிடையாது. போ. ஹலோ அண்ணா, அந்த பொம்பளை திரும்ப வந்துட்டானே. பாரு பாரு. ஆய் ஹலோ. சொல்லுங்க. எங்க இருக்க? இப்பதான் இறங்குனேன், போயிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இறங்கின உடனே கூப்பிட சொல்லணும். இறங்கின உடனே கூப்பிட தெரியாதா? கோவப்படாதீங்க, விடுங்க. இரு, இப்ப வரேன். இப்ப வரேன். சரி, ஓகே, நான் வைக்கேன். சரிங்க, நீ பார்த்து போ. சரி, வைக்கேன். ஏய் நில்லு. இங்க வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டியா நீ? நான் இங்க வரதுனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வரக்கூடாதுன்னா வரக்கூடாதான். சும்மா இந்த புக்கை தூக்கிட்டு இங்க வரக்கூடாது. போயிடுவாங்க. இது வெறும் புக்கு கிடையாது, உண்மையான தெய்வம் யாருன்னு இந்த ஊர் மக்களுக்கு சொல்ல போற ஆதாரம். இங்க ஏற்கனவே முக்க சாமின்னு சொல்லிட்டு கும்பிட்டு திரியிறானுங்க. இதுல நீ வேற புதுசா ஒருத்தனை திணிக்கிறியா? நான் ஒன்னும் திணிக்கலைங்க, ஆண்டவர் யாருன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஆண்டவனா யாரு? கமலஹாசனா? கிட்ட பேசலாம், புத்தி இல்லாத புத்தி பேதலிச்சவங்க கிட்ட என்னத்த பேசுறது? தள்ளு. சொல்லிட்டு இருக்கேன், கேட்க மாட்டியா? இந்த புக்கை தானே ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த புக்கை பிடுங்க. ஏய், புத்தி மாறிடுமால. வேண்டாம் சகா, விட மாட்டேன். அம்மா கொஞ்சம் பார்த்து சரிங்க ஐயா. சரிக்கா, போயிட்டு வா. சரிக்கா, போயிட்டு வாங்க. இருட்டாயிட்டுல பார்த்து போங்க, அங்க கொஞ்சம் காடா இருக்கும் பார்த்து. சரிக்கா, சனிக்கிழமை உபாச கூட்டத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிக்கா. சரி அக்கா, சரி சரி. ஹலோ.
எங்க முடிஞ்சு கிளம்ப போறேன். கிளம்பிட்டியா? மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் வந்துரு. மழையா? அதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லையே. நீங்க இப்படி சொல்றீங்க? இல்ல, என்னைக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லாதவா இன்னைக்கு புதுசா சொல்றியே, அதான் அதிசயத்துல மழை வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஏங்க ரொம்ப தான் பண்றீங்க, போங்க. சரி சரி, சீக்கிரம் பத்திரமா வந்துரு. சரி, நான் வைக்கேங்க. வை. ஏக்கா ஒரு நிமிஷம். என்னங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? சகாவோட அம்மா இழுத்துட்டு இருக்காங்கக்கா, வந்து ஜோம் பண்ணுங்கக்கா. சகா? அதான் நேற்று உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாமலாக்கா, அவன் தாங்க. வாங்கக்கா, ஜோம் பண்ணுங்கக்கா. நேற்று தான் ஆண்டவரை பற்றி நக்கலா பேசினான். அதான்க்கா, கலாக்கா அம்மாவுக்கு நீ ஜோம் பண்ணி சரியாச்சுன்னு கேள்விப்பட்டோங்க. அதான் நாங்களாம் மனசு மாறிட்டோங்க. எப்படியாவது வாங்கக்கா. நான் வந்தாதான் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குதே. இல்லைக்கா, அவனும் மனசு மாறிட்டாங்க. எப்படியாவது வாங்கக்கா. உங்கள் கண்ணை பார்த்து கூப்பிட முடியாம தாங்க அவன் என்ன அனுப்பி வச்சான். நீங்கள் வாங்கக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா. சரி, வீடு எங்கே இருக்கு? வீடுங்க பக்கத்தில் தாங்க இருக்கு, கூட்டிட்டு போறேங்க. வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. இதாங்க வீடு, வாங்கக்கா. வாங்கக்கா. ஊருக்கார முன்னாடி அசிங்கப்படுத்துற ஒன்னு என்ன நாசமாக்குறேன்டி. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டியாடி? சாவடி. அந்த புக்கல்ல, இந்த புக்கை தானடி ஆதாரம்னு சொன்ன. இந்த புக்கு தானே ஆதாரம்னு சொன்ன. இப்போ ஒன்னையும் ஆதாரம் ஆக்குறேன். ஏய், அந்த சேலை உருவல. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க. ஐயோ வேண்டாம், விட்டுருங்க, நான் விட்டுருங்க ப்ளீஸ். என்ன ரொம்ப சத்தமா இருக்கு? என்ன அங்க பண்ணிட்டு இருக்கான்? எவ்வளவு சொல்றேன், கேட்க மாட்டேன். இல்லாடி நீ அனுபவி. ஏய் 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 காரி, உள்ள அங்க வேற குடிச்சுக்கிட்டு. ஏய் ஏய் ஏ காரி, என்ன முடிஞ்சா?
ஏய் 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 காரி ஏய் காரி தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் ஏய், வெளியே போய் உங்க கல் எடுத்துட்டு யாரையும் போறான்ல. நான் காட்டி கொடுக்க மாட்டேன். பயமா இருக்கு. ஏய் உன்னை என் தம்பியா நினைச்சு கேக்குறேன். என்ன உயிரோட விட்டுருங்க. உனக்கு நரகத்தை காட்டாம விட மாட்டேன்டி. சாவடி. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். செத்து. சரி பாஸ்டர், நான் போயிட்டு வரேன். சாம். சொல்லுங்க பாஸ்டர். அந்த கதையில் வந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, ஓ அம்மா கிறிஸ்டி தான். இருளினில் அரவணைத்த ஒளி நீதானே, இரவினில் கரம் பிடித்த ஒளி நீதானே, இருளினில் அரவணைத்த ஒளி நீதானே, இரவினில் கரம் பிடித்த ஒளி நீதானே, என் கை பிடிச்சு நடக்கணும், என் அழகைய கண்ணீர் தொடக்கணும், என் சோகத்தில் என்ன அணைக்கணும் நீதானே, காலையில் என்ன எழுப்பணும், மதியத்தில் உன்னை உணர்த்தணும், மாலையில் தின்ன கொடுக்கணும் நீதானே. கால்களை கைகளால் தொட்டு காயங்களை ஆற்றினார், ஆறாத காயங்கள் மனதுக்குள் புதைத்தார், வார்த்தையால் என்னையும் உயர்த்தி ஆளாக்கி பேசினார், மற்றவர் கூறிய குறையை முற்றிலும் மறுத்தார், உன் கண்ணில் அரசனாக நானும் திகழ்ந்தேன், அரசனை தனிமை துருத்த உன்னை நாடினேன்.
அம்மா எப்பா தெரியும்ல இங்கே தான் இருப்பேன்னு. ஒருத்தன் மானத்தை கையில் பிடிச்சிட்டு ஃபோன் அடித்தா கட் பண்ணுற, நீ கட் பண்ணிட்ட. ஆனால் அவன் என் பார்டரை தாண்டி அதுவும் ஸ்வேதா முன்னாடியே ஒரே அசிங்கமாக போச்சு தெரியுமா. பேண்டை கூட திருப்பி தரல தெரியுமா. வாண்டதாரில் பேசிகிட்டு இருக்கேன். சாமி ஏய் என்னாச்சுல? லே நான் இப்போ பார்த்ததே இல்லையில ஒன்று. லே என்னாச்சுல மச்சான் சொல்லு என்னாச்சு? ஏய் என்னாச்சு சாமி? தெரில எனக்கு பிளாங்காக இருக்கு, பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. அடுத்த ஸ்டெப்பு எங்கே எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியல. அடுத்த ஸ்டெப்னா புரியல. இல்லைல வேலைக்கு போகவா இல்லை ஊழியத்துக்கு போகவான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கல. என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அது இன்டர்வியூன்னு சொன்னேன், அது என்னாச்சு முதல்ல? இன்டர்வியூலாம் பிரச்சனை இல்லைல்ல, வேலைலாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஆனால் எனக்கு தான் வேலைக்கு போகவா என்னன்னு சொல்ல தெரியல. என்ன கிறுக்க மாதிரி சொன்னதே சொல்லிட்டு கிடக்க. அவன் படித்த வேலை கிடைச்ச வேலையை பார்த்துட்டு கிடக்காமல. உனக்கு படித்த நல்ல வேலையே கிடச்சிருக்கு, நீ வேணான்னு சொல்லிட்டு கிடக்க. ஒரு நிமிஷம் உங்கள் அப்பா யோசிச்சு பார்த்தியால? அவரை பற்றி பேசாத. ஏம்ல பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? இல்லை ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கேன். இல்லை அவர் எப்போ வாராரு, எப்போ போகிறாரு, சாப்பிட்டாரா, தூங்கினாரா, ஏதாவது தெரியுமாடா உனக்கு? இல்லை இன்னைக்கு வரைக்கும் அவர் ஓடிட்டு கிடக்காருன்னா உனக்கு தானே ஓடிட்டு கிடக்காரு. கொஞ்சமாவது அதை நினச்சி பார்த்தியால? நீ வாங்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இருல, அவளை பற்றி என்கிட்ட பேசாதல. இல்லை சாம் என்னடா ஆச்சு உனக்கு? ஏம்ல இப்படி பேசிட்டு இருக்க? சாம் இல்லை அப்பா கூட வாழை கண்ணை தொடச்சு வா. நான் வரல, நீ போல. சாம் இல்லை வாழ அப்பா கூட. ஆப்பா நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாப்பா இப்போதான்ப்பா வந்தேன். சாம் மேலே தானே இருக்கான்? ஆமாம் இங்கே தான்ப்பா இருக்கான். சரி 2 பேரும் கீழே வாங்க, முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன். சரிப்பா இந்த வார். சரி லே அப்பா கூட வா. லே வாழ அப்பா கூட வா வா. கூப்பிட்ட உடனே சத்தம் கொடுக்க மாட்டீங்களா 2 பேரும்? பேசிட்டு எவ்வளோ நேரமாக கத்திட்டு கிடக்கேன். பேசிகிட்டு இருந்தோம் அதான். அப்புறம் லீ குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டியா? இல்லைப்பா அது ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. உனக்கு எப்போ இதே வேலையாக போச்சு. அப்பா கடை எப்படி போகுது? நல்லா போகுது. நீ சீக்கிரமாக வேலையை போய் உங்கள் அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுடே. சாமு வேலை கிடச்சிட்டு தெரியும்ல, சொல்லியிருப்பானே. நானும் இப்போ தான் ஓனரை பார்த்து இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். முதல்ல அவன் போட்டும், அப்புறம் உனக்கும் அப்படியே ஒரு வேலை எடுத்துடலாம். என்ன சாம் அப்படி தானே? வேலை எடுத்துடலாம்ல? ஆமாப்பா. சரி என்ன இப்போ 2 பேரும் வாசல்லே நின்றுட்டு இருக்கீங்க? முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க. வேணாம்ல விடல. சாம் உரட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. என்னைக்குமா வாங்கிட்டு வரேன், சாப்பிடு. இல்லை வேணாம்ப்பா சொல்லிட்டே இருக்கேன். வேணான்றல விடுங்க. இல்லை ஏம்ல அப்பாட்ட இப்படி? நான் வேணான்றல, அவரை விட சொல்லு. என்ன விடணும்? என்னது விடணும்? இப்போ நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு கேட்குறாரு பாரு. என்னத்தை முணங்கிட்டு இருக்க? டைரக்டாக சொல்லு. இல்லைப்பா அவன் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கான். நான் பேசி சமாதானப்படுத்திக்கிட்டேன்ப்பா. நீங்கள் ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. குழப்பம்னா சொன்னா தானேப்பா தெரியும். கத்துனாலும் முணங்கினாலும் நமக்கு என்ன தெரியும்? எனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லை. டேய் தம்பி என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லைப்பா. என்னடா இவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான்? தெரிலப்பா என்கிட்டையும் அப்படி தான் சொன்னான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல. சரிப்பா நீ இந்த வேலைக்கு போண்டா, வேற எந்த வேலைக்கு போக உனக்கு இஷ்டம்? எனக்கு ஊழியம் பண்ண தான் இஷ்டம். பா லிசன், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு தம்பி. இல்லைப்பா நான் முடிவு பண்ணிட்டேன். தம்பி ஊழியம் எல்லாம் வேணாப்பா, சொன்னா கேளு. இல்லைப்பா 2 நாளாக எனக்குள்ள உறுத்தலாக இருக்குது, நான் எடுத்த பாதை சரிதானான்னு. ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு பணிவிட பண்ணுறது தான் என் பாதைன்னுட்டு. நான் ஒன்று சர்ச்சுக்கு போண்டான்னு சொல்லல. சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணு, ஆராதி, அங்கே இருக்க எல்லா வேலையுமே பண்ணு. ஆனால் அதே முழு நேரமாக பண்ணாத. ஏன்ப்பா பண்ணக்கூடாது? முழு நேரம் ஊழியம் தான் நான் பண்ணுவேன். சொன்ன ஏன்ப்பா என்ன தடைப்படுத்துறீங்க? நான் ஏன் பண்ண? அம்மா சொல்லுங்கப்பா, ஏன் நிறுத்திட்டீங்க? நீயும் உங்கள் அம்மான்னு அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஏன் அம்மாவை போல என்னையும் கொண்டு வாங்கன்னு பயப்படுறீங்களா? என்ன உளறிட்டு இருக்கிற? தெரியும்பா, எல்லாம் எனக்கு தெரியும்.
அம்மா ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அம்மாக்கு என்ன ஆச்சுன்னதும் எனக்கு தெரியும்ப்பா. நான் தான் இவ்வளோ நாள் எதுவும் தெரியாமல் வளர்ந்துட்டேன். அப்படியெல்லாம் ஏன் பேட்ட மறைச்சிங்க? மறைக்கணும்னு அப்போ மறைக்கல. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லாப்பா. அப்போ அந்த வயசு இல்லை, இப்போ அந்த வயசு இருக்குல்ல. இல்லை இன்னும் வயசானாதான் புரிஞ்சுப்பேன்னு நினச்சிங்களா? அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்ப்பா மறைச்சிங்க? அம்மா பட்ட கஷ்டம் தெரியாமலே நான் வளர்ந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு அம்மா அவங்க குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம், அதை பார்க்கும் போதெல்லாம் ஏன் என் அம்மா என் கூட இல்லைன்னு கோவப்பட்டிருங்கப்பா. ஏன்ப்பா மறைச்சிங்க? அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அம்மா என்னடா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? உன் தாயாக முன்னாடி அவன் என் தாரம், என் தங்கம், என் கிறிஸ்டி. எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சாலும் கடைசி நிமிஷத்துல தான் ரெடி ஆவா. கிறிஸ்டி, கிறிஸ்டி, இந்த வாரேன். என்ன வரேன் அரை மணிக்கூர் இதான் சொல்லிட்டு இந்த இருக்கேன். வந்துட்டேங்க, வண்டி எடுங்க. ஏடி உனக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் கிளம்புறதுக்கு? பஸ்ஸு போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? பொம்பளைங்கன்னா கிளம்ப கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதை பொறுத்து போறதுன்னு புருஷ லட்சணம். சொல்லுவேடி சொல்லுவேன், இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். பஸ்ஸு போயிட்டேன்னா அப்புறம் நடந்தா போவேன். அதான் வீட்டுக்காரர் இருக்கும்போது நான் எதுக்கு நடந்து போகணும்? ஆமாம் அப்புறம் பஸ்ஸு போயிட்டோன்னா நீ என்ன கேள்வி கேட்ப, இதுதான் புருஷ லட்சணமான்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே பேசிட்டு கொண்டு போயிடாதீங்க. பஸ் ஸ்டாப் வந்து அதெல்லாம் கண்ணா இருப்போம். சரி. ஆமாம் அந்த பரீட்சை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தங்கச்சி உனக்கு அவருக்குள்ள பஸ் வந்துச்சாமா? ஆமாக்கா இப்போ தான் போச்சு. ஐயோ அக்கா சும்மா தான் சொன்னேன். சரிம்மா சரி. சாம விட்டுட்டு அக்கா கிட்ட சொன்னீங்களா? கிரிஜா அக்கா வரும்போது கூட்டிட்டு வருவாங்க. தினமுமா சொல்லணும், அதெல்லாம் அவங்க அனுப்பி விடுவாங்க. ஏங்க இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு ஓட்டத்துக்கு சரிம்மா. ஹலோ சொல்லுங்க. எங்க இருக்க? இப்பதான் இறங்குனேன், போயிட்டு இருக்கேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இறங்கின உடனே கூப்பிட சொல்லுன்னு. இறங்கின உடனே கூப்பிட தெரியாதா? சரி கோவப்படாதீங்க, விடுங்க. அண்ணே அன்பானே சீக்கிரம் இரு, இப்போ வரேன். இப்போ வரேன். சரி ஓகே, நான் வைக்கேன். சரிங்க, நீ பார்த்துப்போ. சரி வைக்கி. சாம், என்ன சாம காணோம்? கிரிஜா அக்கா வீட்டில் இருக்கான். நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைம்மா, நீ சொன்ன விஷயந்தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இதான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லாதது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு. இல்லைம்மா, போதை தலைக்கேறிட்டுன்னா தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமலே போயிடும். அதான் இதில் மற்றவங்க எல்லாம். ஐயே இப்படி டென்ஷன் ஆகுறீங்களே. ஒன்றும் இல்லைங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? அது இல்லைம்மா, நம்மளும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும். இல்லை ஒன்றும் இல்லைங்க, எதுவும் நடக்காது. என்னங்க, என்ன எப்பவும் சீக்கிரம் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஊழித்து போய் தான் ஆகணுமா? இன்னும் அதுல இருந்து வெளியே வரலையா? ஒன்றும் ஆகாது, வாங்க. அது இல்லைம்மா. நீங்க ஒன்றும் சொல்லண்டா, வாங்க எழும்புங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆகுது. ஏங்க ஒன்றும் குழப்பிக்காதீங்க, போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் ஓட்டத்துக்கு போகணும்ல. சரிம்மா, அப்போ பார்த்து போயிட்டு வா, போயிட்டு கூப்பிடு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன். துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்ப. ஹலோ, எங்க முடிஞ்சு கிளம்ப போறேன். கிளம்பிட்டியா? மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் வந்துரு. மழையா? அதுக்கு எந்த அறிகுறியுமே இல்லையே.
நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லை என்னைக்கும் கிளம்பிட்டேன்னு சொல்லாதவா என்னைக்கு புதுசாக சொல்கிறியே, அதான் அதிசயத்தில் மழை வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஏங்க ரொம்ப தான் பண்றீங்க, போங்க. சரி சரி சீக்கிரம் பத்திரமா வந்துரு. சரி நான் வைக்கேங்க. வை. அன்னைக்கு எனக்கு தெரியாது, அதான் கிறிஸ்டியோட நான் கடைசியாக பேசின நாள்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ அண்ணே, என்னாச்சுண்ணே? என்னாச்சுண்ணே? அண்ணே என்னாச்சுண்ணே? என்னண்ணே ஆச்சு அண்ணே? இனிமே அவளை பார்க்கவே முடியாதுங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஏற்கனவே என் உலகம்னு இருந்த என் கிறிஸ்டியை இழந்துட்டேன். என் உலகமே இருண்டு போயிடுச்சு. அதில் ஒரு சின்ன மின்மினி பூச்சியா நீ இருந்த. அந்த சின்ன மின்மினி பூச்சி மறுபடியும் என் உலகத்தை வெளிச்சமாக்கிச்சு. மறுபடியும் நான் அந்த இருட்டுக்குள்ளே போக விரும்பலை. நமக்கு இந்த ஊழியெல்லாம் வேணாப்பா. சாரிப்பா, உங்கள் மேலே கோவப்பட்டு உங்கள் நிலமை தெரியாமல் பேசிட்டேன். சரி ஒன்றும் இல்லைப்பா, நீ அப்பாட்ட தானே கோவப்பட்ட. நீ நல்லா இருக்குன்னு தானே எனக்கு ஆசை. நீ நல்லா இருப்பாப்பா. ஆண்டவர் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். ஆனால் அப்பா, இப்போ நீ ஒரு வேலைக்கு போ, நல்ல சம்பாரி, ஒரு வீடு வை, ஒரு கல்யாணம் பண்ணு. அதுக்கப்புறமா ஊழியெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்பா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்க? என்ன அவர் அழைச்சிட்டாருப்பா. எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாதை தான் சரியாக இருக்குன்னு தோணுதுப்பா. அப்பா, இன்றைக்கி நான் பாஸ்டர் கூட ஜெயிலுக்கு போயிருந்தேன்ப்பா. அங்கே அம்மாவை கொண்டவன் எனக்கு முன்னாடி தான்ப்பா இருந்து பேசிக்கிட்டு இருந்தான். நான் போகும்போது மட்டும் அவன் யாருன்னு பாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவனை பார்த்தம்போதே நான் ஏதாவது அவனை பண்ணியிருப்பேன்ப்பா. ஆனால் அவர் என்கிட்ட பேச பேச என் மனசுக்குள்ளே இருந்த குழப்பத்துக்கு அப்போ தான் ஒரு முடிவு கிடச்சிது. அவர் ஊர் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு அவ்வளவு ஃபீல் பண்ணுறாருப்பா. அப்போ எனக்கு புரியலைப்பா. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பாரம் என் அம்மாக்குள்ளே இருந்ததுன்னு கொண்டுருவேன்னு சொல்லியும் அம்மா அந்த ஊருக்கு போச்சுன்னா என் அம்மாவுடைய வைராக்கி பெருசுப்பா. என் லைஃப்பில் சின்ன வயசுல இருந்து என் கூட நடந்த 2 பேர் இங்கே இருக்கீங்க. இது தெரிஞ்சு நடந்தா இல்லை தெரியாமல் நடந்தான்னு எனக்கு தெரியலை. ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். தான் ஊருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு அந்த அண்ணனுடைய பாரமும், செத்தாலும் பரவாயில்லன்னு போனேன் எங்கள் அம்மாவுடைய வைராக்கியமும், என் அம்மா செத்து ரத்தம் சிந்தி விட்டுட்டு போன அந்த ஊழியத்தை என் ஆண்டவருடைய துணையோட அதே ஊழியத்தை நான் செய்வேன்ப்பா. எனக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம்லாம் வேணாம்ப்பா. எனக்கு பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் தான்ப்பா வேணும். என்னல பேசிட்டு இருக்க லீ? வேணாப்பா. அண்ணே சொல்ல அன்பு. நாளைக்கு வண்டிக்கு வரலான் இருக்கேன் அண்ணே. என்ன அன்பு, என்னாச்சு? பையனுக்கு வேலை கரெக்டாக செட் ஆகல அண்ணே, அதான். நாளைக்கு வா அன்பு, பேசிக்கலாம். சரி அண்ணே, வைக்கி. என்னடா பார்க்க, வாடா. அப்பா, எல்லாம் ஜெபத்தோட பண்ணு, ஆண்டவர் உங்க கூட இருப்பார். சரிப்பா. டாடி டாடி. இது வேற வந்துட்டு கிடக்கு. டேய் சாமு, உங்கள் அப்பா குளிக்கவே மாட்டார் போல. டவல்ல உங்கள் அப்பா மேலே ஒரே வாரம் இருக்கு. டேய் ஒன்றும் இல்லைப்பா. எஃபி, நேராச்சு, போய் தூங்கு. அந்த போகிறேன்ப்பா. ஏம்மா, இது நம்ம வீரகிருஷ்ணி அம்மா கதை மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரியும் இருக்குது. ஆமாப்பா, அவங்க கதை தான். சில உண்மைகளை ஏற்றுக்கிட்டதுக்கு கொஞ்சம் கற்பனையும் தேவைப்படுது. அதான் அப்படி சொன்னேன்.